அவங்க நினைக்கிறாங்க கூட்டுத்துவா ஓதாம குணுத்து ஓதாம அத்தேகத்தில் விரல நீட்டுறது அல்லது அசைக்கிறது, சில சுண்ணத்துகளை தொழுகையில ஹயாத்தாக்குறது, கத்த மோதுறல்ல, இதுதான் தௌஹீதுன்னு நினைக்கிறாங்க. இது தௌஹீத் அல்ல. தௌஹீத் என்பது அல்லாஹ்வை பற்றி சரியாக புரிவது. அதான் தௌஹீதுடைய பேசிக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவன் தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன். எந்த குறைகளும் இல்லாத பூரணத்துவமான பண்புகள் அனைத்தையும் கொண்டவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் நாடாமல் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அணுவும் அசையாது என்கிற கொள்கை உள்ளத்தில் ஆழமாக இருப்பவன் தான் தௌஹீத்வாதி. கத்த மோதுறல்ல, ஆனா பிசினஸ்ல நெருக்கடி வந்தா, பிள்ளைக்கு சோமில்லாம போனா, அவருக்கு வருத்தம் வந்தா, எங்கேயாவது ஒரு ரூட்ல போய் என்ன பிரச்சனை இருக்காண்டு தேர்றாள் வந்து, அதாவது டாக்டர்கிட்ட போறதை நான் சொல்லலைங்க, ஷார்ட்கட்ல போறது, இதுக்கு ஏதாவது வைத்தியம் செய்யலாமா, இது சூனியம் செய்யப்பட்ட கேஸா இருக்குமா என்று தடுமாறுறது. அவருக்கு அவர் வச்சிருக்கிற பேர் என்ன? தௌஹீத்வாதி. அப்ப தௌஹீத்வாதி என்று சொல்கிறவர்கள் அல்ல தௌஹீத்வாதிகள். இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கையை புரிந்து கொண்டு அந்த கொள்கையை உறுதியாக நம்பி இருக்கிறவர்கள் தான் தௌஹீத்வாதிகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நமக்கு தௌஹீதுக்கு தந்தை.